அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த சார் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன், பல்கலைக்கழக வளாகங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உள்ளதற்கு துணைவேந்தர் இல்லாததுதான் முதல் காரணம் என தெரிவித்தார். எனவே ஆளுநர் அரசிடம் கலந்து ஆலோசித்து ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின்படி அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். இதையடுத்து பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்தார். அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்கு தானே தவிர உண்மையாக நோக்கம் இல்லை என கூறினார். யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குற்றவாளி யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் 100% காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம். அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க. இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க. சில இல்ல, ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார். யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா, உறுதியா, ஆணித்தரமா முதலே நான் சொல்லி விரும்புகிறேன். கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவுதாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன்.